இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். பல முறைகளிலே இந்த வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஏராளமான செய்தியை இதன் அடிப்படையில் கேட்டிருக்கிறோம். இந்த தியானத்திலும் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபங்களிலே பல இடங்களிலே சொல்லுவார். 3 விதமான கூட்டத்தை மறுபடியுமாய் அங்கே அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். முதலாவதாக ஒரு மாம்சத்துக்குரிய கூட்டம், இரண்டாவதாக மாம்சமும் இல்லாமல் ஆவியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், மூன்றாவதாக ஒரு ஆவிக்குரிய கூட்டம். இந்த சிலுவையின் காட்சியிலும் இதே 3 காரியங்களும் பிரதிபலிப்பதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தின பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பாயானால் என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். முதலாவது ஒரு கூட்டம் மாம்சத்துக்குரிய கூட்டம், பிதாவின் சித்தத்தை உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு தடையாய் இருக்கிற கூட்டம். இவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவை விட்டு இறங்கி வா. தங்கள் தலைகளை துலுக்கி சொன்னார்கள், உலகம் முழுவதையும் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. இந்த கூட்டம் மாம்சத்துக்குரிய கூட்டம். இவர்கள் இயேசுவை நகைத்தும் கேலி செய்தும் அவமானப்படுத்தியும் தங்களை யார் என்று உலகத்திற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இயேசுவின் அருகிலே 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் சொல்லுகிறான், அதே இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போமானால் அவனுக்கு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஆனாலும் சரியான வழி தெரியாதபடிக்கு இகழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டத்தோடு, அதாவது மாம்சத்துக்குரிய கூட்டத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி அவர்கள் எந்த வார்த்தையினால் இயேசுவை அவமானப்படுத்தி அவரை நிந்தைக்குள்ளாக்கி கொண்டிருந்தார்களோ, கேலி பேசி கொண்டிருந்தார்களோ, அதே வார்த்தை இவனும் சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள். ஆனாலும் தன்னுடைய அற்ப ஆசையும் அந்த சந்தர்ப்ப கூட்டணியை பயன்படுத்தி வெளிப்படுத்துகிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பாயானால் உன் வாயினின்று என்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்ன கூட்டம் இந்த கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக கடைசியாக இயேசுவின் அருகிலே இருந்த இன்னொரு கள்ளன். இதற்கு முன்பாக அவன் இயேசு பேசின முதலாவது வார்த்தையை கேட்கிறான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்ற வார்த்தையை கேட்கிறான். இந்த மன்னிப்பை எத்தனையோ பேரிடம் அவன் கடந்த நாட்களிலே கேட்டிருக்கிறான். அவன் கொலை முயற்சி செய்து அல்லது கொள்ளை முயற்சி செய்து பல இடங்களிலே அடிக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், பிடிபட்டவன். எத்தனையோ முறை இந்த வார்த்தையை அவன் கெஞ்சி இருப்பான், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. ஆனாலும் எது அவனுக்கு கிடைக்கவில்லையோ, அவன் போராடியும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அதை கேட்காமலேயே இப்பொழுது ஒருவர் அவனுக்கு அருளிக் கொண்டிருக்கிறார். முதல் வசனத்துல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவன் கேட்ட அந்த வார்த்தை அவனுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இப்பொழுது தன்னை பார்க்கிறான். தான் தண்டிக்கப்படுவதற்கு நியாயமான காரியம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுகிறான். அதற்கு முன்பாக தன்னோடு தனக்கு சரிக்கு சமமாய் அதே பாவத்தை செய்து தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மகனுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். அவனை அதட்டினான். அவர் ஒரு தீங்கும் செய்யவில்லை, நீயும் நானுமோ நாம் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி அவனையும் எச்சரித்தான். இப்பொழுது இயேசுவை பார்க்கிறான். பிதாவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடினான். அவனுக்கு அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, நாம் மாம்சத்துக்குரிய கூட்டத்திலே இருக்கிறோமா, அல்லது வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு கூட்டத்திலே இருக்கிறோமா, அல்லது ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திலே இருக்கிறோமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.